வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வயக்காட்டுக்கு ஃபுல்லாக இன்றைக்கி பைப்லைன் தான் போட போகிறோம். இது இந்த வருஷம் மழையே இல்லை. போன டைமில் மழையே இல்லை, அதனால் கிணத்துலலாம் தண்ணி ரொம்ப ட்ரை ஆகிட்டு. அதுவும் இப்போது சரியான வெயில், காற்று ரொம்ப அடிக்கிறனால கிணத்துல உள்ள தண்ணி நீர் மட்டம்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நம்ம வயலுக்கு ஏன் இந்த பைப்லைன் போடுறோன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஓடை வழியாக தான் தண்ணியை வயலுக்கு தண்ணி பாய்ச்ச கொண்டு போவோம். அது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, சப்போஸ் எங்கேயாட்டும் உடஞ்சி போயிடுது, இல்லைன்னா இந்த தண்ணி நம்ம வயலுக்கு சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. கிட்டத்தட்ட நிறைய வயக்காடை தாண்டி வர்றதுனால அது தண்ணி வர ரொம்ப லேட் ஆகுது. அதனால் நம்ம இந்த பைப்லைன் போடுறோம். இதனால் பிவிசி பைப்லைன் போடுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, தண்ணி நிறைய மிச்சப்படுத்தலாம். நம்ம ஆள் வயலில் நின்று தண்ணி பாய்க்கணும்னு தேவையில்ல. ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு வால்வு வச்சு விட்டோம்னா தண்ணி அதுவாகவே பாய்ஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம பைப்லைன் போடுறோம். நம்ம பைப்லைன் 2.5 இன்ச்சு பைப்லைன் போடுறோம். 2 இன்ச்சு அவுட்லெட்லேருந்து 2.5 இன்ச்சு பைப் எடுத்து போடுறோம். இது எப்படி போடுறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பைப்லைன் போடுறதுக்கு நாள் டேப் எடுத்து எல்லாம் அளந்தோம். எத்தனை பைப்பு வருது, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவை அப்படி சொல்லிட்டு அளந்து வாங்கிட்டு இப்போ கிணத்துக்குள்ளேருந்து லைன் வெளியே எடுக்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம வைக்க போகிறது ஏர் லேசர் வைக்கிறோம். ஏர் லேசர் வைக்கணும். இப்போ நம்ம லாங்கு கொண்டு போக கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஏர் லேசர் வைக்கணும். ஏர் லேசர் வச்சா தான் பைப் சேஃப்டியாக இருக்கும். அப்படி ஏர் லேசர் வைக்கலை அப்படின்னா அந்த மோட்ரு உள்ள தண்ணி இழுக்கும்போது அந்த பைப் அப்படியே நஞ்சிரும். நம்ம பிவிசி பைப்பில் இந்த வால்வுலாம் மாட்டி எப்படி டிசைன் பண்ண போகிறோன்னா, கிணத்துக்குள்ளேருந்து நம்ம ஏர் ப்ரெஸ்ஸு ஏர் லேசர்லாம் வச்சு வெளியே எடுத்து அது பக்கத்தில் ஒரு டீ பண்டு போட்டு ஒரு தொட்டி கட்ட போகிறோம். தொட்டி கட்டி அந்த தொட்டியில் தண்ணி விழுந்து அது போகிற மாதிரி ஒரு அவுட்லெட் எடுத்து விட்டு, மீதியை நம்மளுக்கு ஏத்தாப்பில் தெரியுது பாருங்கள், ஒரு வால்வு வச்சுருக்கோன்னா அந்த வால்வு மெயின் வால்வு. அதிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வால்வு, ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு வால்வு வச்சு நம்ம பைப்லைன் போடுறோம். லாஸ்ட்டு எண்டில் போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஏர் லேசர் எடுத்து விட்ருக்கு மேலே. நம்ம பைப்லைன் போடும்போது நம்ம அண்ணன் ஒருத்தர் பக்கத்தில் சொல்லிகிட்டே இருந்தார், நம்ம எந்த மாதிரி டிசைனில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வயலுக்கு தான் நாங்கள் பைப்லைன் போட்டோம். அவர் கேட்ட மாதிரி, அவருக்கு பிடிச்ச மாதிரி அழகாக டிசைன் பண்ணி பைப்லைன்லாம் சூப்பராக போட்டு கொடுத்தாச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் பைப்லைன் போடணும், பிவிசி போடணும், இல்லை தோட்டத்துகளுக்கு நம்ம லேட்ரு போடணும், சொட்டு நீர் பைப்பு போடணும் அப்படின்னா எதுனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். பிவிசி பைப்லைன் மட்டும் கிடையாது, நம்ம போரு ஆழ்துளை கிணறு இருக்குல்ல, போரு மாட்டுறது, போர் கலட்டுறது, வைக்கிறது, அதை மாதிரி வேலைக்குனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். அதாவது ப்ளம்பிங்கை பொறுத்தளவுக்கு எந்த வேலைக்குனாலும் எங்களை கூப்பிடுங்க. தோட்டத்துகளுக்கு சிறப்பான முறையில் கம்மி பட்ஜெட்டில் பிடிச்ச மாதிரி அழகாக பண்ணித்தரோம். விவசாயம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்க, பார்த்துட்டு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கு. சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வேலை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வேலை பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஏர் லேசர் வச்சுருக்கோம் பாருங்கள், வச்சுட்டு இந்த பைப்பு கீழே திருப்பி இதில் ஒரு டேன் பண்ணி கொண்டு போவோம். அந்த பக்கம் இப்போ நான் மாட்டுறது தான் நம்ம தொட்டி கட்ட போகிறோம். தொட்டி கட்டி அதுக்கு ஒரு வால்வு வச்சு நல்லா ஜாலியாக தொட்டியில் உட்காந்து குளிக்கலாம். அதை மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். அந்த இடத்துல ஒரு டீ போட்டு அங்கனி மக்கள் கொண்டு போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க யார் தோட்டத்துக்கும் பைப்லைன் போடணும், இல்லை சொட்டு நீர் பாசன வசதி ஏற்படுத்தி தரணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேலையும் சிறப்பான முறையில் அழகாக பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். பாருங்க நண்பர்களே, தம்பி எப்படியெல்லாம் கட் பண்ணி போடுதாப்புல.
ஃபோன் நடந்துக்கிட்ட தான் எல்லாரும் நீங்களாம் மாட்டிட்டு அதெல்லாம் முடியும். சரி தம்பி இப்போ தான் பசை போட்டுட்ருக்காரு.